ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன். சாதா அரிசி மாவு தான், பச்சரிசி மாவு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டு இது வீட்டில் நான் காய்ச்சின நெய் 1 ஸ்பூன் நெய் விட்டுறேன். இது சின்ன ஸ்பூன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான். சால்ட்டு நெய்யும் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடலாம். நான் ரொம்பவும் விட்டால் ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். நம்ம எவ்வளோ தேவைன்னு பார்த்து கொஞ்சம் கரைச்சிட்டோம். இப்போ பாருங்கள், தூசி இல்லாமல் கரைச்சி கொண்டு வந்துட்டோம். இதில் ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். அந்த மாவு நம்ம பசஞ்சோம் இல்லையா, அந்த மாவு இன்னும் கொஞ்சம் உருட்டிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் போடலாம். போட்டு நல்லா வெந்து வந்து, ஏன்னா இருக்கு நம்ம வெந்நீரில் தான் வேக வச்சுருக்கோம். அதனால் டக்குன்னு வெந்து புசு புசு மேலே வந்தப்புறம் நம்ம வந்து தேங்காய் பால் கொஞ்சம் துருவிட்டு தேங்காய் போடலாம், கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றலாம். அப்போ நம்ம மென்று சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது மாதிரி செய்யும்போது நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்கு. பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு சாயங்காலத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யும்போது நம்ம வீட்டில் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம ஈவினிங் செஞ்சுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.